விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவாரின் உடலுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்பட்டது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் எதிர்பாராத விதமாக விமான விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு தற்பொழுது முழு அரசு மரியாதையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். மகாராஷ்டிர மாநிலம் பாராமதியில் உள்ள அவரது உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். துணை முதல்வர் அஜித் பவாருடைய உடல் எப்பொழுது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது? தற்பொழுது இறுதி மரியாதை வழங்கக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம்ல, அங்குள்ள சூழல் என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. மகாராஷ்டிர மாநிலம் பாராமதியில் நேற்று நடைபெற்ற விமான விபத்தில் மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் அகால மரணமடைந்தார். அவரோடு பயணம் செய்த மேலும் 4 பேரும் இந்த விமான விபத்தில் மரணமடைந்திருக்கிறார்கள். மகாராஷ்டிர மாநில அரசியலில் மிக முக்கிய சக்தியாக இருக்கக்கூடிய அஜித் பவாருடைய மறைவு அந்த மாநிலம் முழுவதும் அதிர்ச்சி ஒருபுறம் இருக்க சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மகாராஷ்டிர மாநில அரசு நேற்று ஒரு நாள் பொது விடுமுறை அளித்ததோடு 3 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் உயிரிழந்த அஜித் பவார் அவருடைய பூத உடல் பாராமதியில் இருக்கக்கூடிய கட்டேவாடி என்கிற பகுதியில் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டேவாடி என்கிற பகுதிதான் அஜித் பவாருடைய சொந்த கிராமம் என்று கூறப்படுகிறது. அங்கு அவருடைய உடலுக்கு தற்போது மாநில அரசின் சார்பில் முழு அரசு மரியாதை வழங்கப்படுகிறது. ஃபுல் ஸ்டேட் ஹானர்ஸ் என்பது உயிரிழந்தோரின் உடலுக்கு இந்திய தேசிய கொடி போர்த்துவது, அந்த தேசிய கொடியை மீண்டும் உறவினர்களிடம் ஒப்படைப்பது, அதே போல 21 குண்டுகள் முழங்க மரியாதை, அவருடைய இறுதி ஊர்வலத்தில் காவல்துறை மற்றும் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்பதுதான் முழு அரசு மரியாதை என்று கூறப்படும். அந்த வகையில் மாநில அரசின் சார்பில் அவருக்கு முழு மரியாதை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வில் அஜித் பவாருடைய மனைவி சுனித்ரா பவார், மகன்கள் ஜெய் மற்றும் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் அவருடைய மற்ற உறவினர்களும் கூட இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏராளமான அஜித் பவார் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கண்ணீர் மல்க அங்கு குழுமி நின்று அஜித் தாதா அஜித் தாதா என்று தங்களுடைய சோகத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். தாதா என்பது வட இந்தியாவில் அன்புக்குரிய நபர்களை, மரியாதைக்குரிய நபர்களை அன்பாக அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு மாமா அல்லது காக்கா, காக்கா என்றால் கூட அஜித் காக்கா என்று சொல்வார்கள். காக்கா என்றால் கூட மாமா என்கிற ஒரு பொருள்படுகின்ற வகையிலே அழைக்கக்கூடிய ஒரு மரியாதையான வார்த்தை அஜித் தாதா அஜித் தாதா என்று அவர்கள் கண்ணீர் மல்க தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இங்கிருந்து அவருடைய உடல் ராணுவ மரியாதையோடு பாராமதியில் இருக்கக்கூடிய வித்யா பிரதிஷ்டான் என்கிற இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு அவருக்கு இறுதி சடங்குகள் குடும்ப முறைப்படி நடைபெற இருக்கிறது. இதற்காக சுமார் 8 அடி நீள மேடை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேடையில் வைத்து குடும்ப முறைப்படி அஜித் பவார் அவர்களுக்கு அந்த இறுதி சடங்குகள் அவருடைய மத வழக்கப்படி நடைபெற இருக்கிறது. ரமேஷ், பிரதமர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், மத்திய அமைச்சர் பெருமக்கள்லாம் இறுதி மரியாதை செலுத்த வர இருக்காங்கன்னு செய்தி வந்திருக்கிறது. எப்போ அவங்க வர இருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலிருந்து எந்தெந்த தலைவர்கள் அங்கே இறுதி மரியாதை செலுத்துவதற்காக வர இருக்காங்க? அதை பற்றின தகவல்கள். மகாராஷ்டிராவை சேர்ந்த அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் இந்த இறுதி மரியாதையிலே பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஆதித்ய தாக்கரே, ராஜ் தாக்கரே, அதே போல உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட பல கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். மத்திய அமைச்சர்களை பொறுத்தவரை விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு மற்றும் இணை அமைச்சர் முரளிதர் மோகல் ஆகியோர் நேற்றைய தினமே அவர்கள் சென்று விட்டார்கள்.
மேலும் மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ், அதே போல துணை முதல்வர் ஏக்நாத் சிண்டே உள்ளிட்டோர் நேற்று முதல் தொடர்ந்து அவருடைய வீடுகளுக்கு தொடர்ச்சியாக சென்று குடும்ப உறுப்பினர்களுக்கு தங்களுடைய ஆறுதலை தெரிவித்து வருகிறார்கள். மத்திய அரசின் சார்பில் பிரதமர் மோடியின் சார்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இவருடைய இறுதி மரியாதை நிகழ்விலே பங்கேற்க இருக்கிறார். அவர் அந்த வித்யா பிரதிஷ்டானில் நடைபெறக்கூடிய அந்த இறுதி நிகழ்விலே அமித்ஷா உள்ளிட்டோரும் பங்கேற்பார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. சுமார் 11 மணி அளவில் அந்த இறுதி சடங்குகள் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த வித்யா பிரதிஷ்டான் என்பது ஒரு விளையாட்டு மையம். அந்த விளையாட்டு மையத்தில் இருக்கக்கூடிய மைதானத்தில் தான் அந்த இறுதி சடங்கு நடைபெற இருக்கிறது. அங்கேயும் ஏராளமான பொதுமக்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். இன்றைய தினம் அவருடைய மரணத்திற்கு துக்கம் அனுசரிக்கும் விதமாக புனேவை சேர்ந்த வர்த்தக அமைப்பினர்கள் தாமாக முன்வந்து இன்று ஒரு நாள் முழுவதும் நாங்கள் கடைகளை திறக்க மாட்டோம், கடைகளை அடைப்போம் என்று தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இந்த முடிவை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். புனே என்பது தேசியவாத காங்கிரஸ் கட்சி மற்றும் பவார் குடும்பத்தினுடைய சக்தி வாய்ந்த ஒரு கோட்டையாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் புனேவை சார்ந்த வர்த்தகர்கள் அனைவரும் இன்று தங்களுடைய கடைகளை அடைத்து அவருக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.